வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு 11th நீங்க படிச்சிருப்பீங்களா ஐயூபேக் நேமிங், அது படிக்க தேவையில்லைன்றது சொன்னோன்னே ஆச்சரியமா இருக்குல்ல? யா 11th ஐயூபேக் நேமிங் தெரியாமலே உங்களால கண்டிப்பா 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன கேட்டாலும் ரியாக்ஷன்ஸ் ஃபார்முலாஸ் என்ன கேட்டாலும் உங்களால கண்டிப்பா எழுத முடியும். லிட்ரலி 11th ஐயூபேக் நேமிங் கம்ப்ளீட்டா தெரியலனா கூட 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டா படிக்க முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் ப்ரூவ் பண்ண போறேன். சொன்னோடனே உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும், ப்ரோ 11th ஐயூபேக் நேமிங்கே படிக்காம எப்படி ப்ரோ 12th எடுக்க முடியும்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நீ 11th படிக்க தேவையில்ல, ஆனா 10th ஐயூபேக் நேமிங் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ எனக்கு 10th நான் ஐயூபேக் நேமிங் படிச்சது புரியலன்னு தான் நான் 11th படிக்கல, அப்புறம் 10th மட்டும் படிக்கணும்னு சொல்றீங்களா? கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா, நீ 11th படிச்சதை விட 10th கிட்டத்தட்ட 5 மடங்கு கம்மியா தான் கொடுத்திருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், உனக்கு அந்த 10th படிச்சதை இந்த 15 மினிட்ஸ்ல நான் டக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 15 மினிட்ஸ் நீ கரெக்டா பாத்துட்டேன்னா 11th நீ ஐயூபேக் நேமிங் படிக்காமலே 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நீ வெளுப்ப. அதுக்கு நான் கேரண்டி. போகலாமா? திஸ் இஸ் பார்ட் 2 ஆஃப் த 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 10th பேசிக்ஸ் வச்சே படிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2. நீங்க ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரி, இது உங்கள் கிரீஷ், இது ஜிஐ மைண்ட் செட் சேனல். வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. சரி, ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போறோம். இது பியூரா நீ இந்த போர்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டேன்னு வையேன், உனக்கு 10th ஐயூபேக் நேம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருச்சு. நீ 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஐயூபேக் நேமிங் கம்ப்ளீட்டா முடிச்சிட்ட வித்தவுட் 11th படிக்காமலே. ரைட்டா? சூப்பர். இப்ப கொண்டு வரம்ப ஐயூபேக் நேமிங்க 3 வார்த்தையில முடிச்சிருவேன். ப்ரிஃபிக்ஸ், ரூட், சஃபிக்ஸ். அது என்ன ப்ரோ ப்ரிஃபிக்ஸ், ரூட், சஃபிக்ஸ் அப்படின்னா, உனக்கு ஜெனரலா நேமிங் ப்ராசஸ் என்னன்றத டைரக்டாவே உனக்கு சொல்லிடுறேன். உட்காந்து நான் இழுக்கல, அப்புறம் எப்படியும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் நீ என்ன பண்ணணும்னா, இந்த கார்பன்ல லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் செயின்னா என்னது, சைக்கிள் செயின் இருக்குல்ல, சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். அந்த செயின்ல என்ன இருக்கணும்னா கார்பன் இருக்கணும் எல்லாத்துலயும். இப்ப இங்க எல்லா இடத்துலயும் கார்பன் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல கார்பன் இல்லையான்னு செக் பண்ணலாமா? இங்க பார்த்தனா கார்பன் இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து இங்க இந்த மாதிரி செயினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. செகண்ட் திங், அந்த செயின் எப்படி இருக்கணும்னா லாங்கஸ்டா இருக்கணும். ஒரு செயினை கண்டுபிடி, அந்த செயின் என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட், அதுல எல்லா கார்பன் கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்லயும் கார்பன் இருக்கணும். ரெண்டாவது, அந்த கார்பன் செயின் வந்து லாங்கஸ்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல உனக்கு 2 செயினை என்னால சொல்ல முடியும். எப்படின்னு பாரு. இப்படி போற, இப்படி போற, அப்படியே இப்படி போற. இப்படி போனா எத்தனை கார்பன் வருது? 1 2 3 4 கார்பன் வருது இந்த செயின்ல. இப்போ ஒரு சில பேர் கேட்பீங்க, ப்ரோ இப்படி போறேன்ல, நான் இப்படியும் போலாமா? யா, நீ போலாம். இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். ஆனா இப்படி போறதுக்கும் இப்படி போறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இங்க பார்த்தனா வெறும் 3 கார்பன் தான் இருக்கு. ஆனா இப்படி பார்த்தா 4 கார்பன் இருக்கா? அதுதான் மேட்டர். யாருக்கிட்ட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அந்த சைடு அதுதான் உன்னோட செயின். மிச்சதை எல்லாம் செயின் நீ கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ உன் செயின்ல யாரெல்லாம் இருக்கான்னு பாரு. 1 கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன். இதுதான் உன்னோட லாங்கஸ்ட் செயின். இப்படி ஏன் என்ன கூடாது? ஏன்னா இங்க 3 தான் இருக்கு, இந்த கார்பன் நமக்கு தேவை இல்லை. அப்ப யாரெல்லாம் நமக்கு செயின்ல இருக்கா? இவன் இருக்கான், இவன் இருக்கான். அப்படியே பார்த்தா இவன் இருக்கான். ப்ரோ அப்ப இவனை அம்போன்னு விட்டுருவோமா? வெயிட் பண்ண, அவனுக்கு ஒரு பேர் வைப்போம். சூப்பரா? ரைட். இப்ப நீ செயினை கண்டுபிடிச்சியா? செயினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீ நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களுக்குள்ள சிங்கிள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ப்ரோ சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோல அழகா சொல்லியிருப்பேன். ஒரு ஆளு கார்பனுக்கு 4, நைட்ரஜனுக்கு 3, ஆக்சிஜனுக்கு 2 அண்ட் ஃபைனலி ஹைட்ரஜனுக்கு 1. இப்ப இங்கெல்லாம் பார்த்தனா சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அதான் அவன் சொல்றான். காம்பவுண்டுக்கு நடுவுல, ஐ மீன் அந்த செயினுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ANE அப்படின்னு யூஸ் பண்ணும். அதே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ENE அப்படின்னு யூஸ் பண்ணும். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா YNE யூஸ் பண்ணும். ப்ரோ
நீ இங்க ஓகே ப்ரோ, சிங்கிள் பாண்டுக்கு ஏஎன் யூஸ் பண்ண சொன்ன, டபுள் பாண்டுக்கு இஎன் யூஸ் பண்ண சொன்ன, ட்ரிபிள் பாண்டுக்கு ஒய்என் யூஸ் பண்ண, கரெக்ட் தான். ஆனா இங்க 4 இருக்குல்ல, ஐ மீன் இங்க 4 கார்பன் இருக்கே, 4 கார்பன் இருந்தா என்ன பேர் வைக்கணும்னு நீ சொல்லவே இல்லையா ப்ரோ அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ரூட்டோட பேர். எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கு ஏத்த பேரை இங்க கொடுத்துருக்கேன். ஒருவேளை உன்னோட செயின்ல ஒரு கார்பன் இருந்தா அதுக்கு பேரு மெத், 2 கார்பன் இருந்தா எர்த், 3 கார்பன் இருந்தா ப்ராப், 4 கார்பன் இருந்தா பியூட். இப்ப நீ நமக்கு கேஸ் என்னது, 4 3 4, 3 ஏன் கிடையாது, 3 கம்மி, ஆனா 4 தான் பெருசா இருக்கு. சோ we are choosing 4. ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 4 கார்பன் இருந்ததுனால பியூட். அப்ப இதோட ரூட் வேர்ட் என்னது, பியூட். ஃபர்ஸ்ட் திங் கண்டுபிடிச்சிட்ட. 5 இருந்தா பென்ட், 6 இருந்தா எக்ஸ், 7 இருந்தா ஹெப்ட், 8 இருந்தா ஆர், 9 இருந்தா நான், 10 இருந்தா டென். சோ எத்தனை கார்பன் ஒரு செயின்ல இருக்கோ அதுதான் உன்னோட ரூட் வேர்ட். சிம்பிளா நான் ரூட் வேர்ட பக்காவா சொல்லி கொடுத்துட்டேனா, ரைட்டு. இப்ப பக்கத்துல சஃபிக்ஸ் இருக்கு, அந்த சஃபிக்ஸ ரெண்டா பிரிக்கிறோம், பிரைமரி செகண்டரி. அந்த பிரைமரி செகண்டரிய தான் நான் இந்த இடத்துல உனக்கு சொல்லி தரேன். இப்ப நமக்கு இந்த சைட்ல ஃபுல்லா சிங்கிள் பாண்டா இருக்கா, அதனால ஏஎன்இ. இதே டபுள் பாண்டா இருந்தா இஎன்இ, ட்ரிபிள் பாண்டா இருந்தா ஒய்என்இ. சோ நமக்கு இங்க சிங்கிள் இருக்கா டபுள் இருக்கா ப்ரோ, எல்லா இடத்துலயும் இங்க பாருங்க, இங்க ஒரு பாண்டு இருக்கு, இங்க ஒரு பாண்டு இருக்கு, இங்க ஒரு பாண்டு இருக்கு, 3 பாண்டு இருக்கு ப்ரோ. அப்ப ஒய்என்இ யூஸ் பண்ணுவான், தப்பு. நான் என்ன சொன்னேன், ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கா டபுள் பாண்ட் இருக்கா ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு மேட்டர். இவங்க 2 பேருக்கு நடுவுல 1 இருக்கு, அப்போ 1 தான் கன்சிடர் பண்ணும். இவங்க 2 பேருக்கு நடுவுல 1 தான் இருக்கு, 1 தான். இவங்க 2 பேருக்கு நடுவுல 1 தான். அதனாலதான் பிரைமரின்றப்ப நமக்கு இந்த இடத்துல ஏ வருது. எத்தனை கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருக்கு ப்ரோ. அப்ப ஸ்டார்டிங்ல பியூட் வந்துருச்சு. அதற்கு அடுத்து சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ஏஎன்இ. இப்போ உன்னோட பேர் என்னன்னு வந்திருக்கும், பியூட் ஏன், கரெக்டா? இப்ப லாஜிக்கலி நான் சொல்லி கொடுத்ததை வச்சு பார்த்தா 4 கார்பன் இருக்கு, பியூட் போட்டேன். ஏஎன்இ எதனால, சிங்கிள் பாண்ட் இருக்கனால போட்டேன். ஆனா இப்ப நீ எழுதின நேம் கரெக்டா, நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அதை சொல்றேன். இப்ப நீ எழுதி இருக்கிறது பிரைமரி. செகண்டரி என்னதுன்னா ஃபங்க்ஷனல் குரூப். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலே ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய வரும். பட் அதுல செலக்டடா இதை மட்டும் படிச்சுக்கிட்டனாலே மோஸ்ட்லி ஓகே. OHன்னு வந்தா ஆல்கஹால், CHOன்னு வந்தா ஆல்டிஹைட். நமக்கு என்ன வந்திருக்கு, CHO வந்திருக்கு. அப்ப நம்ம கேஸ் இதை தான் சூஸ் பண்ணணும். COOH வந்தா ஆசிட், CO வந்தா கீட்டோன், O வந்தா ஈத்தர், NH2னா அமீன், CONH2னா அமைன். இதை மட்டும் இந்த டேபிள மட்டும் கரெக்டா படிச்சுக்கோ. இது அவங்க ஃபார்முலால இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன். இது அவங்களோட ஜெனரலா அவங்களை எப்படி கூப்பிடுவோம், இது ஐயூபேக் நேமிங்ல எப்படி அவங்கள எழுதுவோம் அப்படின்றதுதான் மேட்டர். இப்ப நமக்கு CHO தான் இருக்கு, அது நான் ஆல்டிஹைடுன்ட்டேன். எப்படி முடிக்கணும் ஃபைனலா, AL. எப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஈ இருக்கா, இந்த ஈ அடிச்சிடணும், எடுத்துட்டு AL எழுதிட்டேனா அவ்வளவுதான், ஐயூபேக் நேமிங் ஓவர். எல்லாம் முடிச்சோமோ, இல்ல இன்னும் ஒருத்தர் மிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ரூட்டை கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல பார்த்தனா எத்தனை லாங்கஸ்ட் கார்பன் செயின் பார்த்தேன், 4 இருந்துச்சு. எண்ணி பார்த்தப்ப பியூட் வந்துச்சு. ரூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். சஃபிக்ஸ்ல 2 டைப் இருக்கு, பிரைமரி செகண்டரி. பிரைமரி சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டான்னு கண்டுபிடிக்கிறது. இந்த இடத்துல ஃபுல்லா சிங்கிள் பாண்டு, ஏஎன்இன்னு போட்டு முடிச்சேன், பிரைமரி முடிச்சேன். செகண்டரி OH CHO இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்தா அதுக்கு ஏத்த ரெஸ்பெக்டட் வார்த்தைகள் இப்படி முடிக்கணும். அந்த ஃபார்முலா சொன்னேன். எதை அடிச்சுட்டு, மிஸ்டர் ஈய அடிச்சுட்டு முடிஞ்சிருச்சா, ரைட். அப்ப நான் ரூட்டை முடிச்சிட்டேன், சஃபிக்ஸ் பிரைமரி செகண்டரி முடிச்சிட்டேன். ஆனா இந்த ப்ரிஃபிக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான். இப்ப இந்த ஃபார்முலால ஏதோ ஒன்னே ஒன்ன மட்டும் நம்ம யூஸ் பண்ணாம விட்டுருப்போம். அது என்னன்னு கரெக்டா கண்டுபிடி. யா, நீ கரெக்ட் தான். இந்த இடத்துல இந்த CS3க்கு மட்டும் நம்ம அடைக்கலம்னு ஒரு பேரு எதுவுமே நம்ம பண்ணல. அப்ப அவனுக்கு ஒரு கொடுக்கணும்ல அங்கீகாரம், அதுதான் இந்த ப்ரிஃபிக்ஸோட வேலை. சரி ஓகே ப்ரோ, ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 6Xன்னு கொடுத்து வச்சிருக்கே, அப்படின்னா என்னன்னா 6னா என்னன்னு சொல்றேன், Xனா என்னன்னு சொல்றேன். சரி, அதுக்கு முன்னாடி இதை கவனிங்க.
எனக்கு இந்த CH4ஓட பேரை என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ப்ரோ CH4 ப்ரோ இதுல செயின் இல்லை எதுவுமே இல்லையே, எப்படி நான் கண்டுபிடிக்க? பயப்படாத, ஃபர்ஸ்ட் ஸ்லோவா யோசி. இங்க CH4 இருக்கு, எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன். நான் சொன்ன கேள்விக்கான முதல் ஆன்சர் மெத்து வந்துருச்சா? ரைட். ஒரு கார்பனுக்கு எத்தனை கோடு வேணும்? 4 கோடு. இது ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். மேபி நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்க, அப்பதான் கம்ப்ளீட்டா புரியும். 4 கோடு வேணும். அதுக்கு பதிலா 4 ஹைட்ரோஜன் இருக்கு. ரெண்டும் சரி கரெக்டா? ஐ மீன் சேமா? கரெக்ட் தான். அப்ப 4 கோடு இருக்கு. 4 கோடு எப்படி இருக்கும்னா சிங்கிளா இருக்கும். அப்ப சிங்கிளா முடிஞ்சா என்ன ஆன்சர்? மீத்தேன். அவ்வளவுதான். பக்காவா? இப்ப C2H6. இப்ப இது சொல்லு, இதுக்கு என்ன பேர் வரும்? எத்தனை கார்பன்? 2 கார்பன். எத்து எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், ANE. அப்ப ஈத்தேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? ஓகே ப்ரோ, இப்ப எதுக்கு இதை சொன்னேன்? ப்ரிஃபிக்ஸ் சொல்லி தரேன்னு சொன்னேன் அப்படின்னா 4 இருந்துச்சு, சேஃபா முடிச்சு மீத்தேன்னு போட்டேன். ஆனா ஒருவேளை இந்த இடத்துல CH3 வந்துச்சு, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்டதுல C2H5 இந்த மாதிரி வந்துச்சுன்னா எத்தனை கார்பன் இருக்கு? ரெண்டுத்துக்கும் காமன் தானே. சோ அதனால இதுக்கும் மெத்து தான் வரும், இதுக்கும் எத்து தான் வரும். ஆனா எத்தனை ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு? ஒரு ஹைட்ரஜன் 2 இடத்துலயும் கம்மியா இருக்கு. இங்க H4 வரணும், ஆனா ஒரு ஹைட்ரஜன் இல்ல. இங்க H6 வரணும், ஒரு ஹைட்ரஜன் இல்ல. அந்த ஒரு ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. சோ அதுக்கு பேர் எப்படி வைப்போம்னா YL. மெத்தில், எத்தில், அதாவது இந்த YL எடுத்துப்போம். இந்த மாதிரி CH3 C2H5 சொல்லிட்டு ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்காக கஷ்டப்பட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தானா அவனை தான் நம்ம R குரூப்னு சொல்லுவோம். அப்ப இனிமே CH3 வச்சா மெத்தில்னு சொல்லணும், C2H5 வந்துச்சுன்னா எத்தில்னு சொல்லணும். அவங்கள எல்லாருமே ஜெனரலா எப்படி சொல்லுவோம்? யூசிங் த லெட்டர் கால்ட் R. அப்ப Rனா இத ஜெனரலா எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நாங்க வந்து ஆல்கில்னு சொல்லுவோம். ஏன் ஆல்கில்னு சொல்றோம்னா இந்த YL மூலமா இந்த வார்த்தை முடியுதா? முன்னாடி இருக்கிறது அவங்களுக்கு எத்தனை கார்பன் இருக்கோ அதை வச்சு முடிக்கும். That's why this is called alkyl. ஓகே ப்ரோ, Rனா ஆல்கில். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இதுவும் வரும். ப்ரோ CH4க்கு 4 வரும்னு, ஆனா C2H6 தான் வரும்னு எப்படி சொன்னேன்? இதை எப்படி எழுதலான்னு பாரு. நான் எழுதுன ஃபார்முலா கரெக்டான்னு பாரு. 2 கார்பன் இருக்கா? இருக்கு. 4 கோடு கரெக்டா வருதா? 3 ஹைட்ரஜன் ஒரு கோடு வந்துருச்சு. 3 ஹைட்ரஜன் ஒரு கோடு வந்துருச்சு. எத்தனை இருக்கு? 6 ஹைட்ரஜன் 2 கார்பன். அததான் இங்க ஈத்தேன் எழுதி வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒண்ணு கம்மியான எத்தல். சோ மீத்தேன், ஈத்தேன், ப்ராபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன் அப்படின்னு வந்து அதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் கம்மியா இருந்தா அதை எப்படி கூப்பிடணும்? மெத்தல், எத்தல், ப்ராபெல், பியூட்டல், பென்டல், ஹெக்சல், ஹெப்டல் இப்படி கூப்பிடணும். இவங்களை ஜெனரலா எந்த லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம்? R. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நீ ஐபேக் நேமிங்க கரெக்டா? ஃபைனலா எக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, ஹாலஜன்ஸ், குரூப் 17 எலமெண்ட்ஸ். ஒருவேளை இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின் படிச்சிருப்பீங்களா? நம்ம இவர்ரா FL, CL, BR இவனுங்கெல்லாம் இருக்காங்களா? இவங்கெல்லாம் வந்தாலும் அவங்கள ப்ரிஃபிக்ஸ்ல தூக்கி போடுறோம். இதுல நீங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ப்ரிஃபிக்ஸ் பவர்ஃபுல்லா சஃபிக்ஸ் பவர்ஃபுல்லான்னு கேட்டா பேரை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு தான் பவர் ஜாஸ்தி, அதனால இதை தான் செயின்ல இன்க்ளூட் பண்ணும். இதை செயின்ல இன்க்ளூட் பண்றது அவசியம் கிடையாது. மேபி இதை இன்க்ளூட் பண்ணியே தீரணும்னா தான் பண்ணுவேன் தவிர்த்து மெயினா இவங்களை தான் ஃபர்ஸ்ட் நீ இன்க்ளூட் பண்ணும். ஓகேவா? சூப்பரா, ரைட். அப்ப இதுக்கு பேர் என்ன வந்திருக்கும் ப்ரோ? CS3. அப்பன்னா மெத்தல். அப்ப மெத்தல் பியூட்டனால் கரெக்ட். இப்ப நிறைய பேரு நம்பரிங்க வச்சுதாண்டா நம்ம வந்து சொல்லுவோம். நம்பரிங்னா இந்த இடத்துல ஒண்ணும் கிடையாது. இப்ப 1 2 3 4ன்னு சொல்லலாம், இல்ல 1 2 3 4ன்னு சொல்லலாம். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ரைட். இப்ப இந்த CH3
எந்த இடத்துல இருக்குன்றத ரெப்ரசன்ட் பண்ணும். அதுதான் மேட்ரு. ஓகே, சோ எந்த இடத்துல இருக்குன்றத கரெக்டா ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன்னு வையேன், இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. இந்த சைட்ல இருந்து தான் எண்ணணும். ஏன்னா 1 2 3 4 1 2 3 4 இப்படி எண்ணலாம், இல்லனா 1 2 3 4 இப்படி எண்ணலாம். ஆனா எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நம்ம கம்மியான நம்பர் கொடுப்போம். இப்ப 1க்கு கம்மியா 4 கம்மியாடா? 1 தானே கம்மி. சோ அதனால உன்னோட ரொம்ப குழப்பிட்டாரு. சிம்பிளா சொல்றாங்க, எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணு, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா 1 இங்கதான் ஆரம்பிக்கும், 2 3 எந்த பொசிஷன்ல இருக்கு? தேர்ட் பொசிஷன்ல இந்த மெத்தல் குரூப் இருக்கு. அப்ப மெத்தல் 3 பியூட்டனா. தட்ஸ் ஆல். நான் எழுதல, சொல்றேன். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் ஐயூபேக் நேமிங். இந்த வீடியோ மேபி ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த வீடியோவை அகெயின் ஒன் டைம் பார்க்கணும். அதாவது மேபி ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை கூட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, சொல்றேன். ரைட்டா? ரைட். இப்ப 2 கோல்டன் ஸ்டெப்ஸை நம்ம முடிச்சாச்சு. முதல் கோல்டன் ஸ்டெப் ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்றத சொல்லி கொடுத்துட்டேன். 2வது கோல்டன் ஸ்டெப் எழுதுற ஃபார்முலாக்கு எப்படி நேம் வைக்கணும்ன்றது சொல்லி கொடுத்துட்டேன். 3வது இன்னும் பென்சின் காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த பென்சினோட ஒரு ஜெனரல் ஃபார்முலாஸையும் சேர்த்து சொல்லி கொடுத்துறேன். அதோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்களே சொந்தமா எழுதலாம், யாரோட லெக்சர்ஸும் இல்லாம. ஸோ எந்த லெக்சர்ஸ் லைக் இந்த 1 or 2 hour லெக்சர்ஸ் உட்காந்து பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நிறைய வீடியோ போடுவாங்க, அது எதுவுமே பார்க்க வேணாம். நீங்களே உங்க சொந்த முயற்சியில ஈஸியா படிக்கலாம். அந்த 3வது வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். மேபி நாளைக்கு ஈவினிங் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த 3வது வீடியோ தேவை வேணுமா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கான வீடியோவும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோ, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் குட்டி குட்டியா சொல்லியிருப்பேன். CH4ல ஒரு ஹைட்ரஜன் கம்மியான மெத்தல், ஒரு ஹைட்ரஜன் கம்மியான எத்தல், அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இது எல்லா ப்ரிஃபிக்ஸ்ல வரும்டா. பிரைமரினா இப்படி கண்டுபிடிக்கணும், செகண்டரினா இதை மட்டும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இந்த போர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் படிச்சுட்டாலே என் ஐயூபேக் நேமிங் ஓவர். ஸோ இன்னைக்கான வீடியோ கரெக்டாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.